மாறி போச்சு பாருங்க. இந்தியாவிலிருந்து உலகம் முழுவதற்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய காலம் உண்டாயிடுச்சு. அமெரிக்காவிலேருந்து இங்கிலாந்துலேருந்து சுவிசேஷம் போன காலம் போய் இப்போ இங்கேருந்து போகுது சுவிசேஷம். ஏன்னா ஆரம்பித்த புதுசில் இங்கே கொட்டையை போட்டு ஆரம்பித்தேன். ஒரு குடிசை போட்டிருந்தேன். குடிசை சின்ன இதில் பாதிவாசி கூட இருக்காது, அவ்வளோ குடிசை போட்டு அப்போ தான் ஆரம்பித்தேன். பாலடைஞ்சு இது மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபேன் கூட கிடையாது. வெயிலில் வந்துக்கிட்டு இருப்பேன். ஒருத்தர் வந்தார் அமெரிக்காவிலேருந்து, ஒரு பெரிய மனுஷன். அவரை யாரோ ஒருத்தங்க கோயிலுக்கு கொண்டாடுறான்னாங்க. எனக்கு அவரை பர்சனலாக தெரியாது. ஆனால் நான் பைபிள் காலேஜில் கிராஜுவேட் ஆகும்போது அவர் தான் பிரசங்கம் பண்ணார். தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் அவரை. அப்போ அவர் இங்கே வந்திருக்கிறாரு, கூப்பிட்டு வரட்டான்னாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அவரை இங்கே வந்திருக்காருன்னா பெரிய மனுஷன். அவர் கூப்பிட்டு வாங்க, என்ன பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணிட்டு தீர்க்க தரிசனம் சொன்னார் பாருங்க. சொன்னார், இந்த இடம் முழுவதும் ஒரு இன்ச்சு கூட இல்லாமல் எல்லா இடமும் ஜனங்களால் நிறைந்திருப்பதை காண்கிறேன். அப்போ சின்ன கொட்டையில் இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு புள்ள பிறகுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. சின்ன கொட்டையில் இருக்க. அவர் சொல்கிறாரு, இந்த மைதானம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறத பார்க்குறேன்னாரு. அப்புறம் சொன்னார், இந்த இடத்துலேருந்து நதிகள் மாதிரி புறப்பட்டு போகுது உலகமெங்கும். சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுகிறத காண்கிறேன் அப்படின்னாரு. நான் நினச்சேன், இந்தியாவிலேருந்து எங்கே பரவ போகுது? இது 35 வருஷத்துக்கு முன்னாடி. இந்தியாவிலேருந்து எங்கே பரவ போகுது? எப்படி சொல்கிறாரு இவர்? என்ன தீர்க்க தரிசனம் இது அப்படின்னு யோசித்தேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. கடந்த பல வருஷங்களாக உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம உலகம் முழுவதும் நம்மளுமா சுவிசேஷத்தை கேட்குறாங்க. எல்லா ஜாதி ஜன மக்கள் இன மக்கள்லாம் கேட்குறாங்க. எல்லைகள்லாம் தாண்டியாச்சு. நான் சொல்கிறேன், அங்கே போவோம், அங்கேருந்து உலகம் முழுக்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவோம். விசுவாசம் அப்படிப்பட்டது பாருங்க. இயற்கை அறிவு சொல்லுது முடியாது 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 என்னது. தேவன் அறிகிற அறிவு சொல்லுது இல்லை முடியும். அவர் வாக்கு மாறாதவர், அவர் செய்வார் கண்டிப்பா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் சொல்றார், எவ்வளோ பிரதர்னார். கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகுங்க? பயந்துக்கிட்டே, எவ்வளோ ஆகும் பிரதர் கட்டுறதுக்குன்னாரு. ஏன் கேட்குறீங்க? கொடுக்க போறீங்களான்னு. கொடுக்குறதா இருந்தால் சொல்கிறேன், சும்மா அந்த கவலைப்படுறதா இருந்தால் சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன் விடுங்க. கவலைப்படுற ஆளுக்கு சொல்லி அப்புறம் ஏன் பொழப்ப கெடுப்பீங்க நீங்கள்? எப்படி பிரதர், அது எப்படி பிரதர்னு வந்துட்டு வேணாம் விடுங்க. எவ்வளோ ஆனா என்ன, எவ்வளவு ஆனா என்ன, அது கர்த்தருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. கர்த்தர் செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமும் சாராலும் நினைச்சிருப்பாங்க. சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். வயசு என்னன்னு தெரியுமா ஆண்டவருக்கு? போலாது அவ வயசு என்னன்னு தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, சிரிக்கவா செய்யற, செஞ்சு காமிக்கிறேன் பாருன்றாரு. இன்னைக்கும் நிறைய பேர் சிரிக்கிறாங்க. கர்த்தர் செய்து காமிப்பாரு.